ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இணைகிறார். ராமச்சந்திரன், தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பிரேத பரிசோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பிரேத பரிசோதனை எப்போது முடிவு பெறும், அவருடைய உறவினர்களிடம் எப்போது அவருடைய உடல் ஒப்படைக்கப்படும்? முழு விவரம் ராமச்சந்திரன். வணக்கம். பிஎஸ்பியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடல் நேற்று இரவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னவரையில் வைக்கப்பட்டது. இன்று காலை 8:55 மணிக்கு, சரியாக 8:55 மணிக்கு அவரது உடலானது பிரேத பரிசோதனையானது துவங்கியுள்ளது. மருத்துவர் துவாரகேஷ் தலைமையில் 2 மருத்துவர்கள் மூலமாக இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்படுவதாகவும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என்றும் மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடல் பிரேத பரிசோதனையானது முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய செம்பியம் காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவி வழங்கிய ஆவணங்களின் அடிப்படையில் பிரேத பரிசோதனை தொடங்கியுள்ளது. மேலும் அவரது உடல் அவரது உதவிகளிடம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மைக்கேல் தாஸ் கூறும்போது, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை அவரது உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் உடற்கூறாய்வு முடிந்ததற்கு பிறகு உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் அங்கு அவருக்கு நினைவிடமாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அதற்கு உரிய அனுமதியை சென்னை மாநகராட்சியிடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். 4 அடுக்கு பாதுகாப்பில் காவலர்கள் இங்கு இரும்பு தடுப்புகளும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அவரது ஆதரவாளர்கள் பிஎஸ்பி கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்துள்ளது எனவும் தொடர்ச்சியாக அவர்கள் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஏராளமான பெண்கள் அங்கு அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருக்க பிணவரை முன்பாக நின்று கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளும் இங்கு உருவாகியுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினரிடம் வழங்கப்படும் என்றும் அதன் பிறகு சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டு பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.